ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது அடிப்படை ஜோதிடம். ஜோதிடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, எத்தனை ராசிகள் அப்படின்னு நம்ம அடிப்படை ஜோதிடம் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்துலேயும் 12 கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். அந்த ராசியில் எந்த கட்டத்தில் சந்திரன் இருக்காரோ அதுதான் உங்களுடைய ராசி. அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியாக மேச ராசி இருக்கும், இரண்டாவது ராசியாக ரிஷப ராசி இருக்கும், மூன்றாவது ராசியாக மிதுன ராசி இருக்கும், நான்காவது ராசியாக கடக ராசி இருக்கும், ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசி இருக்கும், ஆறாவது ராசியாக கன்னி ராசி இருக்கும், ஏழாவது ராசியாக துலா ராசி இருக்கும், எட்டாவது ராசியாக விருச்சிக ராசி இருக்கும், ஒன்பதாவது ராசியாக தனுசு ராசி இருக்கும், 10வது ராசியாக மகர ராசி இருக்கும், 11ஆம் ராசியாக கும்பராசி இருக்கும், 12ஆம் ராசியாக மீன ராசி இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியோட அதிபதி பார்க்கலாம். மேச ராசியின் அதிபதி செவ்வாயாகும், ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரனாகும், மிதுன ராசியினுடைய அதிபதி புதனாகும், கடகராசியினுடைய அதிபதி சந்திரனாகும், சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியனாகும், கன்னி ராசியினுடைய அதிபதி புதனாகும், துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரனாகும், விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாயாகும், தனுசு ராசியின் அதிபதி குருவாகும், மகர ராசியின் அதிபதி சனியாகும், கும்பராசி அதிபதியும் சனி தான், மீன ராசியினுடைய அதிபதி குருவாகும். இந்த மாதிரி 12 ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு ராசிக்கு அதிபதி இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி தான் அது அமையும். அந்த மாதிரி பேசிக்கு இன்னும் நம்ம 9 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.